அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்ட மாணவரணி சார்பிலே தமிழகத்தினுடைய துணை முதல்வர் கழகத்தினுடைய இளைஞரணி கமல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற வேப்பந்தட்டை ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகதீஸ்வரன் அவர்களே, வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நல்லதம்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வேப்பந்தட்டை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய நான் ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் டி.சி. பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய வி. ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் நகராட்சி துணைத் தலைவர் ஹரிபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நன்றிகளை ஆற்ற இருக்கின்ற இள கிருஷ்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட மாணவரணியுடைய துணை அமைப்பாளர்கள் ரினோ பாஸ்டன் அவர்களே, தமிழ்வேந்தன் அவர்களே, ராகவி அவர்களே, இளையராஜா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி அளித்து மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய சேகர் சார் அவர்களே, மற்றும் கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற கழக தோழர்கள் அத்தனை பேருக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்திலே 8ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளை எப்படியாவது 5ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளை எப்படியாவது 8ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி 8வது வரை படித்த மாணவிகளுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் 5000 வழங்கப்படும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்த பிறகு அந்த மாணவிகளுடைய படிப்பு விகிதாச்சாரம் என்பது 8வது வரை படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையிலே பெற்றோர்கள் இருந்தார்கள். அதே போல 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் திருமண உதவித்தொகையாக அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை உயர்த்தி கொண்டே சென்றபோது அவர்களுடைய கல்லூரி படிப்பு கல்வி படிப்பு என்பது உயர்ந்து கொண்டே சென்றது. இதை பார்த்த மாணவர்களும் படிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை கல்லூரியிலே எந்த கல்லூரியிலும் இல்லாத அளவுக்கு இந்த கல்லூரியிலே ஒரு யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் இந்த முதல்வர். அதற்கு இந்த முதல்வருக்கு அனைத்து மாணவ மாணவிகளும் நீங்கள் நன்றி கடன் பட்டவர்கள். ஆனால் நிறைய மாணவர்கள் திட்டத்துக்கு வாய்ப்பு எங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர் நாங்கள் ஏன் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ட்டு வந்து என்னிடம் முறையிட்ட பொழுது, தம்பி யூனிஃபார்ம் போடுறது நல்லது தானே, உங்களை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நான் சொல்வதை கேட்காமல் மேல அமைச்சர் ராசா அவர்களிடம் முறையிட வந்தார்கள். ராசா அவர்களிடம் வந்த யூனிஃபார்ம் போடுறது உனக்கு என்ன பிரச்சனை, நல்லது தானே சொல்லி ஒரே வார்த்தையில் பேசி அனுப்பிட்டார். ஏன்னா யூனிஃபார்ம் போடுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன் சொல்றேன்னா, இந்த கல்லூரி காலகட்டத்தில் இப்ப நீங்க வேப்பந்தட்டை கல்லூரி மாணவிகள் என்பது இந்த ரோட்ல போகும்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. நேற்று கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறு சம்பவம் நடைபெற்றது. பாலியல் புகார் என்ற அந்த மாணவிக்கு ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்டது. அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு யூனிஃபார்ம் பயன்படும் என்ற அந்த விதத்திலே இது போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு தான் இந்த யூனிஃபார்மை இந்த கல்லூரியிலே முதல்வர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த யூனிஃபார்ம் என்ற ஒரு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த யூனிஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. அதற்கு இந்த நிர்வாகத்திற்கு இந்த முதல்வருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் மாணவிகள் அதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். உங்களது பெற்றோர்கள் உங்களை எந்த நோக்கத்திற்காக இந்த கல்லூரிக்கு அனுப்புகிறார்களோ அதை மட்டுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். படிப்பு என்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் நீங்க படிக்கணும்னா வேற எந்த காலத்துலயுமே படிக்க முடியாம போயிடும். இப்ப எங்க மாவட்ட கழக செயலாளர் கூட பேசும்போது சொன்னாரு,
எனக்கு ஆங்கிலம் வராது, நான் அதிகமா படிக்கலன்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஓப்பனா பேச முடியாது யாருமே. அவர் ஏன் இங்க இருந்து ஓப்பனா பேசுறாரா? அவர் படிப்படியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒவ்வொரு படிப்படியாக பதவியை பெற்று இப்பொழுது உயரிய பதவியான அந்த மாவட்ட கழக பொறுப்பாளர் என்ற பதவியை பெற்றிருக்கிறதால் அவர் அவ்வளவு தைரியமா பேச முடியுது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து படிப்பை பார்க்கல, அவரோட அனுபவத்தை பார்த்து அவருக்கு அந்த அந்த பதவியை கொடுத்திருக்கு. மிகச்சிறப்பாக செயல்பட்டு வராரு. அதனாலதான் உங்களை படிக்கணும்னு சொல்றாரு. இந்த காலத்துல படிக்க முடியுங்கன்னா வேற எந்த காலத்துல உங்களால படிக்க முடியாம போயிடும். அதுக்காக தான் தமிழக முதல்வர் உங்களுக்கு படிக்கணுன்றதுக்காக புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதுமை திட்டமாக இருந்தாலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் மீண்டும் அந்த கல்லூரி படிப்பு படிக்கும் பொழுது மாதம் 1000 வழங்கும் திட்டமாக உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மாதம் 1000 வழங்கி நீங்கள் தொடர்ந்து அந்த கல்லூரி படிப்பு BA, BSc, BCom, MA, MCom, MSc போன்ற பல்வேறு படிப்புகளை படிப்பதற்கு மாதம் 1000 வழங்கும் திட்டமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை தமிழக அரசு ஊக்குவித்து வருகிறது. தமிழக அரசின் நோக்கம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கடந்த கால ஆட்சியாளர்கள் எல்லாம் இதையெல்லாம் யோசிக்கவே இல்லை. தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அந்த தாலிக்கு தங்கத்தை 3 லட்சம் பேருக்கு கொடுக்காம போயிட்டாங்க. ஆனா எங்களை இப்ப இன்னமும் குறை சொல்லிட்டு இருக்காங்க, தாலிக்கு தங்கம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. தாலிக்கு தங்கம் என்ற திட்டம் தான் உருமாறி உங்களுக்கு புதுமை பெண் திட்டமாகவும் தமிழ் புதுமை திட்டமாக மிகச்சிறப்பாக தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு மாணவிக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 12,000 என்ற அளவிலே 36,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு வருகிறது. நீங்கள் தாலிக்கு தங்கமாக நீங்கள் பெறவில்லை என்றாலும் உங்களுக்கு கல்வியாக அது கொடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் அத்தனை பேரும் தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போலதான் இப்ப கொடுக்கிற இந்த கையேடு என்பது உங்கள் கல்லூரி படிப்பை முடித்து நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வுகள் எல்லாம் எழுதுவதற்கு மிக பயனுள்ள அந்த ஒரு கையேடாக உங்களுக்கு தருகிறார்கள். அதுவும் நமது இளைய தளபதியான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு தருகிறார்கள். இளைய தளபதி அண்ணன் உதயநிதி அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு துணை முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு தெரியாம இருக்காது, அனைத்து மாணவர்களுக்கும் அந்த திட்டம் தெரிஞ்சிருக்கும். நான் முதல்வன் திட்டம் மிகச் சிறப்பான திட்டம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட நான் முதல்வன் திட்டம் இருக்குது. என்னன்னு தெரியுமா? 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம் தெரியுமா என்னன்னு? யாராவது மாணவர் சொல்லுங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எதுக்கு நான் முதல்வன் திட்டம்? மிகச்சிறப்பு. நான் முதல்வன் திட்டத்தை அவங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து இப்ப நான்லாம் 12வது படிச்சவங்க அப்ளிகேஷன் போட்டு ஒவ்வொரு கல்லூரிக்கும் அப்ளிகேஷன் போட்டு அது ஏதோ ஒரு கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்து அந்த கல்லூரியில் முதல் நாள் வகுப்பு என்னைக்கு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நான் முதல்ல அந்த கல்லூரியில் அடியெடுத்து வைத்திருப்பேன். ஒரு பயத்தோட தான் நாங்களாம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய காலம் இருந்தது. ஆனால் இப்ப இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது என்பதற்காக பிளஸ் 2 படிக்கின்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களை ஒரு நாள் சுற்றுப்பயணமாக இது போன்ற கல்லூரிகளுக்கு அழைத்து வந்து அந்தந்த கல்லூரியிலே என்ன பாட வகுப்புகள் இருக்கிறது, எப்படி வகுப்புகள் நடத்துறாங்க, எப்படி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படி என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை மிகச்சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும். அதே போல அவர்கள் அடுத்து கல்லூரிக்கு வரும்போது எந்த பயமும் இல்லாமல் வர வேண்டும் என்பதற்காக அந்த நான் முதல்வன் திட்டத்தை மிகச் சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார். அதே போலதான் கல்லூரிக்கு உங்களுக்கு கூட மேல் படிப்பு படிக்கிறதுக்கு, அதே போல கல்லூரியில முடித்தது பிறகு வேலை வாய்ப்பு போறதுக்கு பிஇ முடித்த மாணவர்கள், இல்ல தொழில்நுட்ப கல்லூரி படித்த மாணவர்கள், ITI படித்த மாணவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கும் அது போன்ற தொழில்நுட்ப பயிற்சி வழங்கி நான் முதல்வன் திட்டத்தை கொடுத்து அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இதை நாங்க சொல்றோம்னா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம், உங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக அரசு உங்களோட சேர்ந்து உங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இது போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த நல்ல நோக்கத்தோடு இந்த கையேடை உங்களுக்கு வழங்குகின்ற மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதை பயன்பெற்று இங்க இருக்கிற ஒரு 10 மாணவி, இல்லை 20 மாணவி, இல்லை ஒரு 30 மாணவி, யாராவது ஒரு 20-30 மாணவிகள் இந்த கையேடை பயன்படுத்தி அதில் அந்த கையேடு மூலமாக அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பெற்று நாங்கள் எல்லாம் ஒரு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று படித்து ஒரு 10 பேர் 20 பேர் அந்த அரசு பணியில் சென்றால் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். எனவே மாணவர் அணிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். தமிழக முதல்வர் உங்களுக்காக என்ன செய்கிறார், தமிழ்நாட்டை எப்படி ஆட்சி செய்கிறார் என்பதையெல்லாம் நீங்கள் கண்காணித்து கவனிப்போடு இருக்க வேண்டும். கடந்த கால ஆட்சியை பாருங்கள், இப்பொழுது நடக்கின்ற ஆட்சியை பாருங்கள். பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு தளங்களிலே பல்வேறு விதமாக வரலாம். ஆனால் நீங்கள் உற்று நோக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கான
நன்மையை செய்கிறார்களா தீமையை செய்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனிங்கள். அரசியலுக்காக பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமாக திருத்து கூறலாம். அதையெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் தமிழக முதல்வர் உங்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அவரை பாராட்டி தொடர்ந்து நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வியின் சிறப்புகளை பற்றி